என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்லவன் என்கின்ற பெயரையும் கெட்டவன் என்கின்ற பெயரையும் யார் வேண்டுமானாலும் தரலாம், பெறலாம். ஆனால் நீ நல்லவன் என்ற பெயரை உன்னுடைய மனசாட்சி உனக்கு தரும்படி நீ உண்மையாக நடந்து கொள். அதுதானே உனக்கான உண்மையான வாழ்க்கைக்கான ஆதாரமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷ செய்தியை சொல்வதற்காகத்தான் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நினைத்த அனைத்தையும் உன்னுடைய விருப்பம் போலவே நடத்தி கொடுக்கின்றேன் என்றல்லமே. மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் தான் இருக்கும். ஆனால் சாதாரண மனிதன் தேடும் பொன்னும் பொருளும் ஆசையும் தான் மற்றவர்களிடம் இருக்கும். உனக்கான தேடல்களையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே நான் கொடுத்து வைத்திருக்கின்றேன் என்றல்லமே. நீ உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய்ய பழகிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றாலோ அல்லது தவறாக நடந்து விட்டாலோ நீ முட்டி மோதி அழுது ஓய்ந்த பிறகு உன்னுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கின்றதல்லவா? 1000 ஆசிரியர்கள் கொடுக்க முடியாத பாடத்தை அந்த மனத்தெளிவு உனக்கு கொடுக்கும். அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு விடுவாய்தானே. நீ துன்பக்கடலில் இருக்கும் போது, மனம் முழுக்க சோகத்துடனும் வருத்தத்துடனும் இருக்கும் போது, யாருடைய வார்த்தைகள் உன்னுடைய மனநிலையை மாற்றுகின்றதோ அவர்தான் உன்னுடைய வாழ்நாளின் பொக்கிஷம். அவர் சொல்வதை நிச்சயமாக நீ நம்பலாம். அவருடைய உருவத்தில் நானே வந்து உனக்கானதை சொல்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள். எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாக நடக்க வேண்டும். நீ சிறப்பானபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் உனக்கான காலம் வரும் வரை நீ காத்திரு தங்கமே. அதுவரையிலும் உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சத்தில் பூட்டிவை. அத்தனையையும் நான் சரி செய்கின்றேன். மற்றவர்கள் அவர்களின் இதயத்தில் உனக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்று நீ நினைத்தால் அவர்களுக்கான தேவை முடிந்த பிறகு அவர்களிடம் போய் பேசிப்பாரேன். உன்னுடைய தேவை எல்லாவற்றையும் முடித்து கொண்ட பிறகு அவர்கள் பேசும் விதமே வேறு விதமாக இருக்கும். அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம், உண்மையில் உன்னை எதற்காக அவர்கள் நாடி வந்தார்கள், எதற்காக இத்தனை நாட்கள் உன்னுடன் பேசி பழகி சிரித்து உறவு வைத்துக் கொண்டார்கள் என்று. மற்றவர்களை அறிந்தவன் கெட்டிக்காரன். உன்னை நீயே அறிந்து கொண்டால் ஞானியாக மாறிவிடுவாய். உன்னையும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் உன்னுடைய மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களை பற்றியும் தெளிவான மனதோடு இரு. ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றிய விளக்கத்தை கூற அவசியமில்லை என்றல்லமே. ஏனென்றால் நீ என்ன நினைத்தாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எதற்காக இதை செய்தாய் என்ற விளக்கமெல்லாம் உன்னை நேசிக்கும் ஒருத்தருக்கு தேவைப்படுவதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீ இதை பற்றியெல்லாம் சொல்லும் போது உன்னை வெறுக்கும் ஒருவர் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டார். உன்னை சந்தேக கண் கொண்டுதான் பார்ப்பார். நீ நல்லதுக்காகத்தான் நான் செய்தேன் என்று சொன்னாலும் கூட நம்ப முடியாத அவரிடம் போய் எதற்காக தன்னிலை விளக்கம் கொடுக்கின்றாய்? வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி. அதை நீ கவனமாக கையாளாவிட்டால் அதை நீ மீட்டெடுக்க முடியாத அளவிற்கு நொறுங்கி போய்விடும் என்றல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் நல்ல விஷயங்களை நினைத்துக் கொண்டும் நல்லதை செய்து கொண்டும் கவனமாக வாழப்பார். நீ பிறந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு என்று எதுவுமே கிடையாது. எல்லாமே நீ செய்யும் செயல்களில் தானே இருக்கின்றது. உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற ஒற்றை வார்த்தையை ஏதாவது ஒரு உயிரிடம் எப்போதாவது நீ சொல்லிருக்கிறாயா? சொல்லித்தான் பாரேன். அவர்கள் உலகமாக நீ மாறிவிடுவாய். அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவார்கள். உனக்கான நன்மையும் மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். மனநோய் என்பது இப்போது பல பேருக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த மனநோய் என்பது யாருடைய மனதாலும் பரவுவதில்லை, மற்ற மனிதர்களால் தானே. மனம் நொந்து போய் வெந்து போய் வேதனைக்குள்ளாகிறார்கள். அப்படி உன்னுடைய மனதை காயப்படுத்தியவர்களும் நன்றாக சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். அவர்கள் செய்த செயலுக்கு உண்டான பலனையும் அதற்குண்டான கர்மாவையும் அவர்கள் விரைவில் அனுபவிக்கப் போகிறார்கள். வாழும் போது வந்து பார்க்க வழி தெரியாத சில உறவுகள் உனக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் வந்து நிற்கவா போகிறார்கள்? இங்கு எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரும் அவர்கள் செய்யும் செயல்தான் சரி என்று நியாயம் கற்பித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையும் நேர்மையும் வேறாக அல்லவா இருக்கின்றது? அதனால் நீ நேர்மையானதாகவும் நல்லதாகவும் செய். அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும்.
என் அன்பு குழந்தையே, வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்த உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இரவோடு இரவாகவே கஷ்டத்திற்கு முடிவு கட்டப் போகின்றேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளும் மாறப்போகின்றது. துன்பங்கள் நிறைந்த உன்னுடைய நினைவுகள் இன்பத்தை சுமக்கும் நினைவுகளாக மாறப்போகின்றது. நட்புகளும் மாறும், நல்லுறவும் மாறும். உன்னுடைய இதயமே இனி இன்பம் நிறைந்ததாக மாறப்போகின்றது. என் செல்லமே, உனக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தீர்த்து வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கப் போகின்றேன். உன்னுடைய பெருமாள் நான் சொல்வதெல்லாம் இன்று இரவோடு இரவாகவே நிகழத்தான் போகின்றது. அறிதலை விட புரிதல் தானே மிகவும் ஆழமானது. உன்னுடைய அப்பா என்ன சொல்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளேன் செல்லமே. போராடி கிடைக்கும் தோல்வி கூட கொண்டாடப்பட வேண்டிய வெற்றிதான் என்பதை மனதில் வைத்துக்கொள். இத்தனை காலமாக போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ எதிலும் மிகப்பெரிய அளவில் தோல்வியை காணவில்லை. எல்லாவற்றையும் நீ சாதனைகளாக மாற்றத்தான் போகின்றாய், வெற்றி அடையத்தான் போகின்றாய். நீ செய்த முயற்சிக்கு முன்னால் கேலிகளும் கிண்டல்களும் துரோகங்களும் சோகங்களும் காயங்களும் சோதனைகளும் தோல்விகளும் எல்லாமே தோற்றுப்போய் மடியப் போகின்றது. உன்னுடைய தேடல்களும் எதிர்பார்ப்புகளும் வெற்றிகரமானதாக உனக்கு நிறைவேறப் போகின்றது. என் செல்லமே, நல்லதை மட்டும் செய்யும் குணம் கடவுளுக்கு மட்டுமே உள்ளது என்று நினைக்காதே. உனக்கும் இருக்கின்றது. எல்லோருக்கும் நல்லதை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைதான் நீ. அன்புக்கு இடையே எதுவுமில்லை என்பதை உணர்ந்து கொள். தகுதியை பார்த்து அன்பு செலுத்தாமல் எல்லோருக்கும் அளவான அன்பை அதிகமாகவே கொடுத்துப்பார். ஆசையை தூண்டிவிட்ட உன்னுடைய மனதுதானே தவறு செய்வதற்கும் காரணமாக இருக்கின்றது. ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள். வாழ்க்கை என்பது மிகவும் சுவாரஸ்யமானது. இதனால் வரையில் நீ அனுபவித்த வலிகளும் வேதனைகளும், நீ பட்ட வேதனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தான் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்து உன்னை தைரியசாலியாக மாற்றப் போகின்றது. உனக்கான வாழ்வில் வெற்றியையும் கொடுக்கப் போகின்றது. வேதனைகள் இல்லாமல் யாருக்கும் வாழ்க்கை சாத்தியமாகாது என் செல்லமே. வேதனைகளை அனுபவித்த உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் படிப்பறிவை விட மற்றவர்கள் மூலமாக உனக்கு கிடைத்த அனுபவ அறிவுதானே அதிகம். அந்த அனுபவமே இனி உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தத்தான் போகின்றது. தள்ளாடும் வயது வரும் முன்பாகவே உனக்கென சிறிதளவை சேர்த்துக்கொள். அப்பொழுதுதான் நீ தனியாக விடப்பட்டாலும் தளராமல் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழலாம் என் செல்லமே. அன்புக்காக யாரை நோக்கியும் ஏங்கி தேடாதே. அன்புக்காக ஏங்குபவர்களும் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட உறவுகளோடு சேர்ந்து வாழ பழகு. அளவுக்கு மீறிய பாசம் கூட சில நேரங்களில் கண்ணை மறைத்து விடுகின்றது. அது மனிதர்களை முட்டாளாக்கும் என்று யோசித்து சிந்தித்து செயலாற்ற கற்றுக்கொள்ளேன் செல்லமே. நீ மற்றவர்களால் தூக்கி எறியப்படும் ஒவ்வொரு நொடியும் காகிதமாக இருந்து விடாதே. விதையாக விழுந்து மீண்டும் முளைத்து எழுந்து வர வேண்டும் என்று மனதில் உறுதியோடு வைராக்கியத்தை வைத்துக்கொள். எல்லோர் செயல்களையும் விமர்சிப்பதற்கு இங்கு ஒரு கூட்டமே மனிதர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால்தானே உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். இன்பம் எப்படி இருக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முன்பாகவே வலியும் வேதனையும் எப்படி இருக்கும் என்பதை உனக்கு வாழ்க்கை உணர்த்திவிட்டது. இப்போது அந்த வலியையும் வேதனையையும் முடித்து வைத்து இன்பம் நிறைந்த சந்தோஷமயமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன். தூக்கி எறியப்படும் தருணங்களில் தான் பிறர் மனதில் நாம் எந்த இடத்தில் இருந்தோம் என்று யோசிக்க தோன்றுகின்றதல்லவா? அப்படிதான் அவர்கள் தேவை முடிந்ததால் உன்னை தூக்கி எறிந்து விட்டார்கள். வருந்தாதே. உன்னை செதுக்குவதற்கென தனியாக ஒளி எதுவும் தேவையில்லை. அவர்கள் உனக்கு செய்த துரோகமும் அவமானமுமே உன்னை செதுக்கிவிட்டது. இனி செல்வ செழிப்பான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து உயர்வாக உன்னை வாழ வைக்கும் போது அவர்கள் தானாகவே உன்னை தேடி வருவார்கள். நல்லவராய் இருப்பது நல்லதுதான். ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது நல்லது கிடையாது என் செல்லமே. நல்லது கெட்டது என்ன என்பதையும் புரிந்து கொள். நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதையும் யோசித்து புரிந்து கொள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை விரைவில் நானே உனக்கு படம் பிடித்து காட்டுகின்றேன். யாருக்கெல்லாம் நீ நன்மை செய்தாய், யாருக்கெல்லாம் நீ உதவி செய்திருக்கின்றாய் என்பதை கணக்கில் வைக்காதே. ஆனால் யாருக்கும் தீமை செய்யக்கூடாது என்பதை மட்டும் மனதிற்குள் உறுதியாக வைத்துக்கொள். இந்த காலமானது மனிதர்களின் மனதில் இருக்கும் எந்த காயத்தையும் ஆற்றாது. ஆனால் அதற்கு பதிலாக
ஆனால் மனிதர்கள் வாழ்க்கை என்றால் காயங்களும் கஷ்டங்களும் இருக்கத்தான் செய்யும் என்று மனதை பக்குவப்படுத்திவிடும். அப்படித்தானே உன்னுடைய மனதையும் பல விஷயங்களில் பக்குவப்படுத்திவிட்டது. அதனால் அனைத்து நிகழ்வுகளும் உன்னை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். நம்பிக்கையோடு அனைத்தையும் எதிர்கொண்டு வா, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல